இந்த டிராகன் படம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து படிப்பு சம்மந்தமாகவே நிறையா அவர் படிக்காததால் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த ஸ்டேஜில் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. மெயின் கருத்துன்னு பார்த்தா அதுதான். நம்ம லவ் ஸ்டோரின்னு நினச்சா அது லவ் ஸ்டோரி. பிரதீப் ரங்கநாதன் நடித்தாலே நல்லா தான் இருக்கும். இந்த டிராகன் படமே நல்லா தான் இருந்துச்சு. அதோட இன்னும் அதிக எதிர்பார்த்தோடு இருக்கும். தனுஷ் அவர்களோட நல்லா பண்ணுறாப்புல. மமிதா பஜ்ஜி ஃபேன் வேறு நாங்களாம், அதனால் அவங்களுக்காகவே பார்க்க போவோம். லவ்ஸுக்குன்னா அவருக்கு மிஞ்சி ஆள் கிடையாது ப்ரோ. லவ் சீன் ரொமான்ஸ் சீனுக்குலாம் அவருக்கு மிஞ்சி ஆள் கிடையாது ப்ரோ. படம் ட்ரெயிலர் இன்னைக்கு காலைல தாங்க பார்த்தேன். நல்லாயிருக்கும் போல் படம். ரெண்டு படமும் நடிச்சிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. இந்த படமும் அதை தாண்டி நல்லா இருக்கும் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ அவர் படம் ஃபுல்லாகவே லவ் ஸ்டோரியாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி? சார் லவ் ஸ்டோரியும் கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. எல்லோரும் யூத்துக்கு தகுந்த மாதிரி இந்த படம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. ஃபேமிலியாகவும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். அந்த படம் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். எப்படின்னா அவர் வேறு ஆக்ஷன் படமாக பார்த்தா எப்படி இருக்குது? அவருக்கு செட் ஆகுமா? இல்லை செட் ஆகுமான்னு தெரில. ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி நடிப்பாங்க. ஆக்ஷன் படம் நடிச்சிருந்தாருன்னா நல்லா தானே இருக்கும். உங்களுக்கு நடிக்கும் போது தான் நமக்கு தெரியும். உனக்கு இப்போ 2 படம் நடிச்சிருக்காரு. பிருத்திவி ரங்கராஜ் யாருன்னே நமக்கு தெரியாது. 2 படம் நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல உங்களுக்கு. அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும் படம். அவர் என்ன நடித்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி தான் இருக்குது படம். நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கும். இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன் இந்த டீசரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். மேடம் இப்போ டியூட்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? பிரதீப் ரங்கநாதன் நீங்கள் லவ் டுடே டிராகன் படம் பார்த்துருக்கோம் சார். பார்த்துருக்கோம். சூப்பராக இருந்துச்சு சார். இந்த படத்துக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க? டீசர் வேறு விட்டாங்க. ஓகே இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? லவ் டுடே அந்த டிராகனை விட இன்னும் அதை அந்த மாதிரி ஒரு காமெடியாகவும் நல்ல கருத்து வந்து வெளில சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அதை விட கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லது தான். லவ் ஸ்டோரியை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. லவ் ஸ்டோரினா அது லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி வந்து அது சமூகத்துக்கு தேவையான மெசேஜ்லாம் அதில் நிறைய இருக்குது. லவ் ஸ்டோரின்னு பார்த்தா அது லவ் ஸ்டோரி. உள்ளே போய் பார்த்தா அதில் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காரு அவர். டீசர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ 2 படமும் லவ் ஸ்டோரியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு கன்ஃபார்ம் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இது அந்த 2த்தையும் விட இது கொஞ்சம் அதோட மாசாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். மாசாக. ஏன்னா இப்போ டேரக்டராக வந்து இப்போ ஹீரோவாக இருக்காரு. ஆமாம். அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் ஒரு ஹீரோவா அப்படின்லாம் யாருமே கன்சிடர் பண்ணலை. ஆனால் அந்த 2 படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு நல்லா எல்லாருக்கும் முன்னாடி ரீச் ஆகிட்டார். இல்லை, அதோடைய கான்செப்ட் வேறு, இதோடைய கான்செப்ட் வேறு இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். அவருடைய கான்செப்ட் நல்லா இருக்குது. அவர் எடுக்கிற டைரக்ஷன் எல்லாமே. இதோடைய இது வேறு தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ரிவ்யூ அந்த ஃபஸ்ட் நாள் போவீங்களா? போவோம். இல்லை, லவ் டுடேவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து ஒரு ஏமாற்றி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அப்படிங்கிறதுனால படம் அது வேறு மாதிரி போகுது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காரு. ஒரே மாதிரிலாம் எடுக்கல. பார்த்தீங்களா? பார்த்தேன். போவீங்களா? கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக போவோம். பெரிய பெரிய ஹீரோவுக்கு தான் இப்போ ஃபஸ்ட் ஷோ போகணுன்னு ஒன்றும் இல்லைல்ல. இவரை மாதிரியே நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன எப்படி எதிர்பார்க்குறீங்க? 2 படமே சூப்பராக தான் இருக்கும். லவ் டுடே நல்லாயிருக்கும், டிராகன் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் நடித்தாலே நல்லா தான் இருக்கும். அவர்கிட்ட பிடிச்சது விஷயம் என்ன? அவர் நல்லா நடிப்பார். ஹேர் ஸ்டைலு, டான்ஸு செம்மையாக பண்ணுவார். அந்த ஃபர்ஸ்ட் டே போவீங்களா? போவோம். எப்படி இருக்குது? டீசர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. அவர் படம் தான் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் படம் சரி, ரைட், ஓகே. டியூட்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம். அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா லவ் ஸ்டோரி இது 2மே கொடுத்துருக்காங்களா? லவ் டுடேவும் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் லவ் சாங்லாம் நல்லா தான் எடுக்கிறாப்புல. அவர் ஏற்கனவே டைரக்டராக இருந்தாப்புல. இப்போ படமே நடிக்கிறாப்புல. நல்லா தான் படம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நாள் போவீங்களா? ஃபஸ்ட் நாளே போக வேண்டியதுதான். டீசர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? டீசர்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? அவர்கிட்ட பிடிச்சது உங்களுக்கு? அவர் நடிப்பு தான். டைரக்டராக வந்து இப்போ நடிக்க வந்திருக்காரா? அவர் நடிப்பு தான். ஆல்ரெடி லவ் டுடே வந்து லவ் ஸ்டோரின்னு, டிராகன் ஆல்சோ லவ் ஸ்டோரி. நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ இந்த டியூட்டும் நல்ல எதிர்பார்ப்போடு வரும்னு நம்புகிறேன். டீசர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? டீசர் வந்து நல்லா சூப்பராகவும் இருக்குது. நல்லா வரும்னு நம்புகிறேன். நல்லா வரும். அந்த ஃபர்ஸ்ட் டே போவீங்க? கண்டிப்பாக. அவர்கிட்ட பிடிச்சது உங்களுக்கு என்ன விஷயம்? அந்த படத்தில் அவர்கிட்ட ஒரிஜினல் கேரக்டர். அவர் எளிமையான நடிப்பு. கேரக்டர் வந்து நேச்சுரலாக நடிக்கிறாராம்.
நேச்சுரலாக நடிக்கிறேன். இப்போ இந்த டிராகன் படம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து படிப்பு சம்மந்தமாகவே நிறையா அவர் படிக்காததால எவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த ஸ்டேஜில் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. மெயின் கருத்துன்னு பார்த்தா அதுதான். நம்ம லவ் ஸ்டோரின்னு நினச்சா அது லவ் ஸ்டோரி. ஆமாம். ஏன்னா இப்போ டியூட் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. வந்தால் ஃபர்ஸ்ட் டே போவீங்களா? கண்டிப்பாக போவோம் சார். உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? அவர் வந்து யதார்த்தமாக நடிப்பார். நம்மளை அப்படியே திரையில் பார்க்குறப்ப நம்ம எப்படி இருந்தோம் அந்த சின்ன வயசில் நம்ம பார்த்ததெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தோணும். ஆமாம், கண்டிப்பாக அது வந்து யதார்த்தமாக இருக்கும் அந்த நடிப்பு. ஒரு நடிக்கணுங்கிறத நடிக்க மாட்டார், யதார்த்தத்தை அப்படியே சொல்லியிருக்காரு. எல்லா படத்துலையுமே யதார்த்தமாக இருப்பார். டீசர் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. எப்பவும் அவர் பண்ணுற அந்த லவ் ஜேர்னி அது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி 2 படமும் ஹிட்டு தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இதுவும் நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்டிங் அட்ராக்டிவாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டைலு கொஞ்சம் ரஜினி ஸ்டைலும் இது பண்ணுறாரு, ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படமும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் 2 படமும் லவ் ஸ்டோரியை தானே டீச்சர் பார்க்க போதும். அதுதான் கொஞ்சம், ஆனால் லைட்டாக இதாக அந்த ஜர்க்காக தான் ஆகுது. சப்போஸ் எதாவது ஆகுமோ அப்படின்ட்டு. ஆனால் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக அந்த ட்ரூ லவ்னா என்னங்கிறத மாதிரி பேசியிருக்காரு ஒரு டைலாக். அதில் அது நல்லா இருந்துச்சு அந்த டைலாக் கூட. அதுவும் இல்லாமல் மமிதா பஜ்ஜி ஃபேன் வேறு நாங்களாம், அதனால் அவங்களுக்காகவே பார்க்க போவோம் மோஸ்ட்லி. அந்த டிராகன் படமே நல்லா தான் இருந்துச்சு. அதோட இன்னும் அதிக எதிர்பார்த்தோடு இருக்கும். நல்லா நடிக்கிறாப்புல, நல்லா லவ் ஸ்டோரி நல்லா நடிக்கிறாப்புல. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த படம் மேபி ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருக்கும், ஃபேமிலி கருத்துள்ள படமாகவும் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ கேங்கோட போயிடுவோம் ப்ரோ. அவர் அந்த எமோஷ்னலை அள்ளி கொட்டுறாரு ப்ரோ. எமோஷ்னலை லவ்ஸுக்குன்னா அவருக்கு மிஞ்சி ஆள் கிடையாது ப்ரோ. லவ் சீன் அந்த ரொமான்ஸ் சீனுக்கெல்லாம் அவர் மிஞ்சி ஆள் கிடையாது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. அவர் படம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல கண்டென்ட் இருக்கும். அதேமாரி படத்தில் இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக போகும். அது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். மற்ற இதை விட இவரோட படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். படம் எப்போ வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நல்லா போய் பார்த்துருவேன். ஆமாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கும், கதையும் நல்லாயிருக்கும். கதையும் சூப்பராக இருக்கும். இந்த லவ் டுடே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்திருக்காங்க. அவர் மற்ற ஆக்டரை விட நல்லா பண்ணியிருப்பாப்புல. அதில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து லவ் டுடேயும் சரி டிராகனும் சரி லவ் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ டியூட் படமும் லவ் ஸ்டோரியாக தான் இருக்குன்னு டீசரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? கரெக்டாக வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும், நம்பியிருக்கோம், பார்ப்போம். வந்துச்சுன்னா கண்டிப்பாக. சரி, இந்த ஃபஸ்ட்டே போவீங்களா? முதல் நாளே போயிடும். என் ஃபேமிலியில் எல்லாருமே அவருடைய ஃபேன் தான். நல்லா பண்ணுறாப்புல. தனுஷ் அவர்களோட விட நல்லா பண்ணுறாப்புல.